Hi friends, this is Hema. Welcome back to our channel YouTubes. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது physiotherapy and medical lab technology உடைய கோர்ஸ் உடைய full comparison details. இந்த ரெண்டு கோர்ஸ்ல which one is best? அதோடைய future scope என்ன? Government jobs இருக்குதா? Then physiotherapy degree வாங்கினா டாக்டர்னு போட்டுக்கலாமா அல்லது MLT வாங்கினா போட்டுக்கலாமா? என்ன மாதிரி ஒரு perfection medical fieldல இருக்கும், நம்மளுக்கு என்ன கேட்டகரியில நம்மளுக்கு ஒரு இந்த கோர்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் கரியருக்கு அப்படிங்கறது தான் நம்ம பார்க்க போறோம். கைஸ், இனி அப்கமிங் வீடியோஸ்ல நிறைய இன்ஃபர்மேட்டிவான கரியர் கைடன்ஸ் வீடியோஸ் வந்து நீங்க பார்க்கலாம். உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா, என்னோட கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிபிடி, பிஎம்எல்டி, பிசியோதெரபி, மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, இந்த ரெண்டு கோர்ஸுமே நல்ல டிமாண்ட் இருக்கிற ஒரு கோர்ஸ் தான் எப்பவுமே. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா பேராமெடிக்கல் கோர்சஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து டிமாண்டான கோர்சஸ் தான். டிமாண்டான கோர்சஸ் அப்படிங்கிறது எந்த பட்சத்துல சொல்றதுன்னா, ஒன்ஸ் நீங்க இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியே வந்த உடனே கண்டிப்பா உங்களுக்கு ஈஸியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்பவுமே இருந்துட்டு இருக்கக்கூடிய கோர்சஸ் தான் பேராமெடிக்கல் கோர்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க லைஃப் சயின்ஸ் கோர்சஸ் பெஸ்டா இல்லது பேராமெடிக்கல் கோர்சஸ் பெஸ்டா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இது எதுக்காக சொல்றேன்னா ஈஸி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இந்த எக்ஸாம்ல நீங்க எடுத்துக்கலாம். லைஃப் சயின்ஸா அல்லது பேராமெடிக்கலா அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஈஸி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு பெஸ்ட்னு சொல்ல போகிறது ரொம்ப சூட் ஆகும் அப்படிங்கிறது பேராமெடிக்கல் கோர்சஸ் தான். இதே இது நீங்க லைஃப் சயின்ஸ் முடிச்சு யூஜி ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வந்தாலுமே நீங்க வந்து அவ்வளவு ஃப்ரீக்வெண்டான ஜாப்ஸ் வந்து எல்லாத்துக்குமே கிடைச்சிடாது. பட் இஃப் யூ சூஸ் எனி ஒன் ஆஃப் பேராமெடிக்கல் கோர்சஸ் நீங்க சூஸ் பண்ணாலுமே முடிச்சுட்டு வந்தா எப்பவுமே உங்களுக்கு ஜாப் வந்து ஈஸியா கிடைக்கிறதுக்கு நிறைய அவைலபிலிட்டி பாசிபிலிட்டி இருக்குது. பிசியோதெரபி நீங்க மோஸ்ட்லி என்ன மாதிரி லேர்ன் பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் a detailed of human anatomy பத்தி ரொம்ப டீடைல்டா நீங்க படிப்பீங்க. ஜாப் அண்ட் நேச்சர் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பாடியில இருக்கிற பிசிக்கல் மூவ்மெண்ட்டை வந்து என்ன மாதிரி நீங்க வந்து ஆக்டிவா ஆக்கணும் அப்படிங்கறதா. எக்ஸாம்பிள், நீங்க இப்ப வந்து ஒரு கார்டியாக் பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருக்க பேஷண்ட்ஸுக்கு வந்து ஆஃப்டர் தட் நீங்க வந்து பிசியோ கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ இஃப் பேரலைசஸா இருக்கிறாங்க ஒரு பேஷண்ட் அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரி பிசிக்கல் மூவ்மெண்ட் பாடியில கொடுக்கணும் அப்படிங்கறத உங்களுக்கு வந்து டாக்டர்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி அவங்களுக்கு பிசியோ கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வேற பிஎம்எல்டின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இதுல படிக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் ஹியூமன் அனட்டானமி இருக்கும். ஹியூமன் அனட்டானமி வந்து நீங்க ரொம்ப டீடைல்டா படிக்க மாட்டீங்க. ஹியூமன் அனட்டானமி இருக்கும், அதுல பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி, பெத்தாலஜி, ஹெமட்டாலஜி இதை பத்தி எல்லாம் படிப்பீங்க. மோஸ்ட்லி மெடிக்கல் லேப் டெக்னாலஜிஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க பிளட் சாம்பிள், தென் ரொட்டீனா, தென் எப்படி வந்து ஒரு சொபிஸ்டிகேட்டட் லேப்ல எப்படி டயக்னோஸ்டிக் ப்ரொசீஜர் இருக்கும், கிட் மெத்தட் இருக்கும், தென் மேனுவல்ல பண்ணலாமா, எப்படி சாம்பிள் கலெக்ட் பண்ணணும், என்னென்ன டெஸ்ட்டுக்கு வந்து பிளட் எடுக்கணுமா அல்லது அதை வந்து சீரமாக்கணுமா, பிளாஸ்மால டெஸ்ட் பண்ணணுமா அப்படிங்கிற விஷயங்களை ரொம்ப டீடைல்டா படிக்கக்கூடிய சப்ஜெக்ட் தான் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி. இந்த ரெண்டு கோர்சஸ் உடைய சிலபஸ் வந்து டிஃப்ரெண்ட், வேற வேற சிலபஸ் தான் நீங்க படிப்பீங்க. அதே மாதிரி உங்களுடைய ஒர்க் நேச்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒர்க்கிங் பிளேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஹாஸ்பிட்டல்ல நீங்க ஒர்க் பண்ணாலுமே உங்களுடைய டிபார்ட்மெண்ட் வந்து டிஃப்ரெண்டான டிபார்ட்மெண்ட் தான். பிசியோதெரபி வந்து மோஸ்ட்லி பேஷண்ட்ஸோட தான் டீல் பண்ணிட்டு இருப்பாங்க. மெடிக்கல் லேப் டெக்னாலஜி நீங்க உங்களுக்குன்னு ஒரு மெடிக்கல் லேப் இருக்கும். டயக்னோஸ்டிக் லேப்ல நீங்க சாம்பிள் கலெக்ட் பண்ணி அதை என்ன அனலைசர், அது என்ன டெஸ்ட், என்ன டயக்னோசிஸ் அப்படிங்கிறது தான் உங்களுடைய ஜாப் நேச்சரா இருக்கும். பிசியோதெரபி வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ். இந்த கோர்ஸ் வந்து மோஸ்ட்லி நீங்க வந்து தெரபிஸ்டா நீங்க ஒர்க் பண்றது வந்து ஆஃபன் அட்ரஸ்ட் அஸ் டாக்டர் அப்படின்னு தான் அட்ரஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து உங்க டிகிரி முடிச்சோடனே நீங்க டாக்டர் அப்படிங்கிற பெர்ஃபிக்ஸ் போட்டுக்கிடக்கூடிய ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அண்ட் பெனிஃபிட் இருக்கக்கூடிய கோர்ஸ் வந்து பிசியோதெரபி. அதே இது எம்எல்டி பாத்தீங்கன்னா இதுவுமே ஒன் ஆஃப் த யூனிக் கோர்ஸ். பட் நீங்க ஒன்ஸ் நீங்க இந்த எம்எல்டி முடிச்சீங்கன்னா நீங்க கேட்டகரி வந்து ஒரு லேப் டெக்னீஷியன், லேப் மேனேஜர் டெக்னீஷியன், இந்த டெக்னீஷியன் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில தான் நீங்க வருவீங்க. இந்த ரெண்டு கோர்சஸ்க்குமே ஒரு சிமிலாரிட்டி இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு கோர்ஸ் முடிச்சாலுமே உங்களுக்கு ஜாப் வேகன்சிஸ் வந்து இந்தியாலயும் சரி அப்ராட் கண்ட்ரீஸ்லயும் இருக்குது. பிசியோதெரபின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கல்ஃப் கண்ட்ரீஸ்லயும் இருக்குது அண்ட் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரீஸ்லயும் நிறைய வாண்டட் இருக்கு. அண்ட் ஆல்சோ எம்எல்டிக்குமே அதே தான். இப்ப எம்எல்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க டிஎம்எல்டி முடிச்சா கூட டிஎம்எல்டி இந்தியால முடிச்சுட்டு உங்களுக்கு 2 to 3 years எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கிட்டு நீங்க துபாய் போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஹெச்ஏ அப்படிங்கிற ஒரு ப்ரோமெட்ரிக் எக்ஸாம், அந்த டிஹெச்ஏ ப்ரோமெட்ரிக் எக்ஸாம் வந்து
உங்க சிலபஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான். அந்த எக்ஸாம் முடிச்சா கூட நீங்க வந்து துபாயில போய் ஒரு ஹாஸ்பிட்டல்ல நல்லா ஒர்க் பண்ணலாம். ஸோ அப்ராக்சிமேட்டா உங்களுடைய சேலரி ஃபார் டிஎம்எல்டிக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 lakh per month. லைக் வைஸ் பிபிடிக்குமே நிறைய வாண்டட் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருக்குது. அதே இது நீங்க இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரி ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு போகணும்னா IELTS அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணாலே நீங்க அங்க போய் ஒர்க் பண்ணலாம். ஃபார் ஸ்டார்டிங் சேலரி வந்து பிபிடிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 22 to ஒரு 25K வரைக்கும் நீங்க ஃப்ரெஷராகவே ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபார் எம்எல்டிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டார்டிங் சேலரி 15K to 20K இருக்கும். இந்த சேலரி வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த ஹாஸ்பிட்டல். நீங்க என்ன மாதிரி ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றீங்க, என்ன மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கில்ஸ் இருக்குது, அதை பொறுத்து தான் உங்களுடைய சேலரி பேக்கேஜ் வந்து கூடும். அப்ராக்சிமேட்லியா இந்த சேலரி கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த பிபிடி கோர்ஸ் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ்ன்னு சொன்னேன். ஸோ இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸா இருக்கும்போது நம்மளுக்கு வந்து எந்த கோர்ஸோடைய மீதி இருக்கிற பேராமெடிக்கல் கோர்சஸ் உடைய நம்ம கம்பேர் பண்ணவே முடியாது. ஒவ்வொரு பேராமெடிக்கல் கோர்சஸ்மே ஒவ்வொரு யூனிக் ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய கோர்சஸ். இப்போ கம்பேரிசன் ஏன் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மோஸ்ட்லி ஆஃபன் அட்ரஸ்ட் அஸ் நம்மளுக்கு வந்து டாக்டர் அப்படிங்கிற அட்ரஸ் பண்ற அளவுக்கு ஒரு பிபிடி வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸா இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க எம்எல்டியோ ரேடியோகிராஃபரோ எடுக்கும்போது இட்ஸ் கம்ஸ் அண்டர் த கேட்டகரி ஆஃப் டெக்னீஷியன் அப்படின்னு வரும். அதுவுமே பெஸ்ட் கோர்ஸ்ன்னு இல்லை. ஸோ எந்த கோர்ஸையுமே எதையோடையுமே நம்ம கம்பேர் பண்ணும்போது அதோட கொஞ்சம் கம்மியா இருக்கிற சில பேராமெடிக்கல் கோர்சஸ். பட் ஆல்வேஸ் பிபிடிக்கு இருக்கிற அட்வான்டேஜ் வந்து அந்த டாக்டர் அப்படிங்கிற பெர்ஃபிக்ஸ் போடுறது தான். இந்த ரெண்டு கோர்சஸ்க்கும் டிகிரிஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிசியோதெரபிக்கு பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி, பிஜியில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஆஃப் பிசியோதெரபி. எம்எல்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கு. பிஎஸ்சி எம்எல்டியும் பிஎம்எல்டியும் சேம் அப்படின்னு கேட்குறீங்க. பிஎஸ்சி எம்எல்டி, பிஎம்எல்டி, பிஎஸ்சி கிளினிக்கல் இமேஜிங் டெக்னாலஜி, பிஎஸ்சி மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜி, இது எல்லாமே சேம் கேட்டகரி கம்ஸ் அண்டர் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி தான். இதில் ஏதாவது ஒன்று முடிச்சா நீங்கள் மெடிக்கல் லேப் டெக்னாலஜியா நீங்கள் லேப் டெக்னீஷியனா ஒர்க் பண்ணலாம். அதே இது பிஜி ப்ரோக்ராம் மெடிக்கல் லேப் டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா எல்லா இதுலையுமே எம்எஸ்சி வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. டியூரேஷன் ஆஃப் த கோர்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசியோதெரபிக்கு 4.5 years, 4 years வந்து அகாடமிக் இயர், 5 years வந்து இன்டர்ன்ஷிப். மெடிக்கல் லேப் டெக்னாலஜிக்கு 3.5 years, 3 years வந்து அகாடமிக் இயர், 5 years வந்து இன்டர்ன்ஷிப். இந்த இன்டர்ன்ஷிப் வந்து இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த காலேஜ். நீங்கள் எந்த காலேஜில் படிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். சில காலேஜில் வந்து 6 months இன்டர்ன்ஷிப் கொடுப்பாங்க, ஒரு சில காலேஜில் 1 year இன்டர்ன்ஷிப் கூட கண்டக்ட் பண்ணுவாங்க. தென் எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா நீங்க பிசியோதெரபி மெடிக்கல் லேப் டெக்னாலஜி இந்த ரெண்டு கோர்சஸ் படிக்கணும்னா உங்களுக்கு +2ல அபோவ் 60% ஆஃப் மார்க்ஸ் இருக்கணும். நீங்க பியூர் சயின்ஸ் எடுத்தவங்க அல்லது பயோமேக்ஸ் எடுத்தவங்க அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் பயாலஜி எடுத்தவங்க படிக்கிறதுக்கு எலிஜிபிள். மோஸ்ட்லி இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பயாலஜி அப்படிங்கிறது இருக்கணும். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இருந்தாலே நீங்க இந்த ரெண்டு கோர்சஸ் பண்றதுக்கும் எலிஜிபிள். இந்த ரெண்டு கோர்சஸ்க்கும் அட்மிஷன் செலக்ஷன் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் மூலமா, அதாவது தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஸ்டேட் லெவல்ல நீங்க பிளேஸ் ஆகணும்னா தமிழ்நாடு பேராமெடிக்கல் கவுன்சிலிங் மூலமா போலாம் கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு பிளேஸ் ஆக. அப்படி இல்லைன்னா உங்களுடைய யூனிவர்சிட்டி டீம்டு யூனிவர்சிட்டி அல்லது பிரைவேட் காலேஜஸ்க்கு போறீங்கன்னா சில யூனிவர்சிட்டி டீம்டு யூனிவர்சிட்டி அண்ட் பிரைவேட் காலேஜஸ் வந்து எக்ஸாம் வந்து அந்தந்த காலேஜ் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ இதுல இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் மூலமா கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு போறீங்கன்னா உங்களுடைய எலிஜிபிலிட்டி வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கவுன்சிலிங்க்கு உங்களுடைய 12th கட் ஆஃப் மார்க்ஸே போதும். ஏரியா ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் நீங்க கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல வந்து பிபிடியும் சரி எம்எல்டியும் நீங்க வந்து ஒர்க் பண்ணலாம். பிபிடி வந்து ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஃபிட்னஸ் கிளினிக்ல ஒர்க் பண்ணலாம். செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் நீங்க ஓனா வந்து பிபிடி பிசியோதெரபி வந்து கிளினிக் வச்சுக்கலாம். தென் ரீஹாபிலியேஷன் சென்டர்ஸ்லயும் நீங்க ஒர்க் பண்ணலாம். ஃபார் எம்எல்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க டயக்னோஸ்டிக் லெபார்டரிஸ் நிறைய சொஃபிஸ்டிகேட்டடான டயக்னோஸ்டிக் லெபார்டரிஸ் இப்படி இப்போ வந்துருச்சு. ஸோ நீங்க அதுல நீங்க ஒர்க் பண்ணலாம். அதே இது நீங்க செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் இவங்கள மாதிரி பிபிடி மாதிரி நீங்க ஓன் லேப் வந்து ரன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ரன் பண்ண முடியாது. இங்க டிஎம்எல்டியோ அல்லது பிஎஸ்சி எம்எல்டியோ ஆர் எம்எஸ்சி எம்எல்டியோ முடிச்சாலுமே நீங்க ஓன் லேப் ரன் பண்ண முடியாது. நீங்க லேப் ரன் பண்ணணும்னா ஆஸ் பர் த ஆர்டர் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் படி பாத்தீங்கன்னா 2018ல எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு ஆஃப்டர் தட் எம்டி பெத்தாலஜி இந்த மாதிரி நீங்க முடிச்சாதான் நீங்க வந்து ஓன் லேப் வந்து ரன் பண்ண முடியும். கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசியோதெரபிக்கும் சரி எம்எல்டிக்கும் சரி ஃப்ரீக்வெண்டா எடுத்துட்டே தான் இருக்கிறாங்க கவர்மெண்ட்ஸ்ல. எஸ்பெஷலி மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ல பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 10 years வந்து பிசியோதெரபிஸ்ட் தெரபிஸ்டா எடுத்துட்டு இருக்காங்க. மெடிக்கல் லேப் டெக்னீஷியனையுமே ஃப்ரீக்வெண்டா எடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அதே இது ஸ்டேட் கவர்மெண்ட்டை தவிர சென்ட்ரல் கவர்மெண்ட்னு பார்க்கும்போது நம்மளுக்கு நிப்பர்ட், இசிஹெச்எஸ், இந்தியன் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட், டிஃபென்ஸ், எய்ம்ஸ், தென் போலீஸ் சர்வீஸ்,
கேன்சர் இன்ஸ்டியூட், பிசியோதெரபியில் ஒன் மோர் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அதே இது எம்எல்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எம்எல்டியில் நீங்கள் வந்து எய்ம்ஸ், ஜிப்மர் அண்ட் பிச்மர், மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, கேன்சர் இன்ஸ்டியூட், தென் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ரிசர்ச் அண்ட் டியூபர்குலோசிஸ் இது சென்னையில் இருக்குது, நிம்ஹான்ஸ் ரெக்ரூட்மெண்ட், இந்த எல்லா ஆர்கனைசேஷன்லையுமே ரெக்ரூட் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ 2 கோர்சஸ்க்குமே கவர்மெண்ட் ஜாப் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ இந்த 2 கோர்ஸோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் கம்பேரிசன், என்ன டிஃப்ரென்ஸ், என்ன சிமிலாரிட்டிஸ் அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ விச் ஒன் இஸ் பெஸ்ட் அப்படிங்கும்போது இதுலேயே உங்களுக்கு தெரியும். ஸோ முக்கியமாக சொல்ல போகிறது என்னென்னா எல்லா பேராமெடிக்கல் கோர்ஸுமே பெஸ்ட்டான கோர்சஸ் தான். பட் ஒரு சில கோர்சஸில் சில அட்வான்டேஜஸ் இருக்கும். அந்த அட்வான்டேஜ் வந்து யூனிக்காக இருக்கும், அது நம்மளுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அப்படி அந்த ஒரு கேட்டகரியில் பார்க்கும்போது பிபிடியில் வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அண்ட் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா நீங்கள் டாக்டர் அப்படிங்கிற பெர்ஃபிக்ஸ் போட்டுக்கலாம். ஹோப் உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி நிறைய ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வந்து நம்மளுடைய சேனலில் பார்க்கலாம். ஸோ ப்ளீஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுடைய கொரீஸை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பி சேஃப், டேக் கேர்.